நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்கள் நேரம், திறமைகள், பொருட்கள் மற்றும் வளங்கள் மூலம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அது வெறும் விருப்பம் மட்டுமல்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். இதை தியானிக்கும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியவைகள் என்னவென்றால், நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதில் கவனம் செலுத்தினால் அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று ஆண்டவர் உத்தரவாதம் அளிக்கின்றார். ஆண்டவர் நம்மை எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்கின்றாரோ அவ்வளவு அதிகமாக நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இதுவரைக்கும் எங்களை நீர் தாங்கி சுமந்து தப்புவித்து வந்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மற்ற மக்களுக்கு கொடுத்து உதவ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை தாராளமாய் ஆசீர்வதிக்கும் பொழுதெல்லாம் நாங்களும் மற்ற மக்களை ஆசீர்வதிக்க அவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தாராளமான மனதை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். எல்லா சோர்வுகளையும், கவலைகளையும், பயங்களையும் எங்களை விட்டு நீக்கி போடும். உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தி உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.